ராம்நாடு பஸ் ஸ்டாண்டு காட்சிகள். ஏன்னா இது வந்து நம்ம வந்து இது முதுகுளத்தூர்லேருந்து அது அருப்புக்கோட்டைக்கு போகிற பஸ் இது. அந்த முதுகுளத்தூர் வந்துட்டு இது அருப்புக்கோட்டை இந்த பஸ்ஸில் தான் போனோம். இப்போ ராம்நாடுலேருந்து இப்போ வந்து அருப்புக்கோட்டை வர போகிற டூர், ரோட் டூர் தான் இந்த இது வந்து முதுகுளத்தூர் பஸ் ஸ்டாண்டு. இது முதுகுளத்தூர் பஸ் ஸ்டாண்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு அல் மன்சூர் ட்ராவல் அண்ட் ஃபுட் ஹலால் சேனல். இது வந்து குர்ஆன் வசனங்க. குர்ஆன் வசனங்க வந்து ஏக இறைவனின், வானம் பூமி அனைத்தை படைத்த இறைவனின் வார்த்தைங்க குர்ஆனு. குர்ஆனை ஒரும் படிங்க. உங்கள் உள்ளத்தில் உள்ள அவ்வளவு கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்குது குர்ஆனில். இது வந்து ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டு. இது ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புறோம். இப்போ ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 5:50க்கு விருதுநகருக்கு ஒரு பஸ்ஸு முன்னால் இருந்துச்சு. அந்த பஸ்ஸில் போகிறதுக்கு தான் நான் வந்து கிளம்புனேன். ஆனால் அந்த பஸ்ஸு வந்து நிப்பாட்டினா 3 வருஷம் ஆச்சான். அப்போ இந்த பஸ்ஸில்டா போகணுன்னு நான் வந்து பிளான் பண்ணிட்டு நின்றுக்கிட்டு இருந்தேன். ஆனால் வேறு ரூட்டில் எப்படின்னு சொன்னால் பரமக்குடி, கமுதி, இல்லைன்னா திருச்சி, நரிக்குடி அந்த ரோட்டில் நான் போகணுன்னு நம்ம பிளான் பண்ணேன். இது வந்து ராமநாதபுரம் பழைய பஸ் ஸ்டாண்டு. இப்போ வந்து பழைய பஸ் ஸ்டாண்டு தான் உங்களுக்கு வந்து பஸ்ஸுகளில் நிற்கிது. ஏன்னா புது பஸ் ஸ்டாண்டு வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க இடிச்சிட்டு. பழைய பஸ் ஸ்டாண்டு எல்லா பஸ்ஸும் வரப்போகுது பழைய பஸ் ஸ்டாண்டு. இது வந்து பழைய பஸ் ஸ்டாண்டுடைய காட்சிகள் தான் இது. இது வந்து சென்னை பஸ்ஸு. சென்னையிலேருந்து வந்திருக்கு. இப்போ தான் வந்து ஆள் இறக்கி விட்றாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பஸ்ஸு வந்தது என்னென்னு சொன்னால், அதாவது முதுகுளத்தூர் பஸ் வந்துச்சு. சரி, டக்குன்னு அதில் ஏறிட்டேன். ஏன்னா முதுகுளத்தூர்லேருந்து அருப்புக்கோட்டை போய் அருப்புக்கோட்டையிலேருந்து விருதுநகர். ஆனால் இது வந்து ராமநாதபுரம் டு அருப்புக்கோட்டை வர வீடியோ தான். ஏன்னா அருப்புக்கோட்டை டு விருதுநகர் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். விருதுநகர் டு அருப்புக்கோட்டை வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். போய் பாருங்கள். இது வந்து இப்போ ராமநாதபுரத்துலேருந்து முதுகுளத்தூர் போகிறோம். முதுகுளத்தூர் போய் தான் அப்புறம் போய் அருப்புக்கோட்டை வர பஸ். இப்போ வந்து முதுகுளத்தூர் போகிறோம். இப்போ முதுகுளத்தூர் எந்த ரூட்டில் போகிறோம்னு சொன்னால், இது வரைக்கும் அந்த வீடியோ போடலை. உத்தரகோசமாக தேர்வேலி போய் முதுகுளத்தூர் போகிறோம். இது வந்து ராமநாதபுரத்துலேருந்து மதுரை ரோடு. இந்த அனுஜ் டைல்ஸ்னு ஒரு கடை, பெரிய கடை ஆரம்பிச்சிருக்காங்க ராமநாதபுரத்தில், அனுஜ் டைல்ஸு. இப்போ வந்து இது நேராக போனால் மதுரை பரமக்குடி. என்ன பெரிய ஒரு டைல்ஸு நடு காட்டுக்குள்ளே ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் நல்லா ஃபேமஸாக இருக்குது அனுஜ் டைல்ஸு. இப்போ வந்து ராமநாதபுரத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போய் கட் பண்ணிடுவோம். இது வந்து பெரிய கம்மா. அந்த ரயில்வே ட்ராக் போகுது பற்றிலாம். ரயில்வே ட்ராக் வந்து மதுரை, அப்புறம் மானாமதுரை, காரைக்குடி, சென்னை எல்லாம் இந்த ரூட் தான் போகுது ரயில்வே ட்ராக்கு. லாந்தைங்கிற ஊர் வருது. இந்த பள்ளிவாசை, லாந்தை பள்ளிவாசை. அப்புறம் செய்யதம்மாள், இந்த லாந்தை பள்ளிவாசை, ஒரு அழகான பள்ளிவாசை இந்த பள்ளி. அப்புறம் செய்யதம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். இன்ஜினியரிங் காலேஜ் தாண்டி தான் முகமதியாபுரம்னு ஒரு ஊர் வரும். அதனால் அதாவது இஸ்லாத்தை வந்து 1982 வந்து ஏற்றுக்கிட்டவங்க அந்த லாந்தை ஊர், முகமதியாபுரம் ஊர்னா. இப்போ அவங்க எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு. இப்போ அவங்க பிள்ளைகள்லாம் அதை பற்றி எதுவுமே தெரியாது. அவங்க இப்போ இஸ்லாத்திலே வளர்ந்து இஸ்லாத்திலே பிறந்து, அதனால் நல்லா முஸ்லீம்களாக நல்லா வாழ்கிறாங்க. இது வந்து செய்யதம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். இது சேதம் இன்ஜினியரிங் காலேஜ் கிரவுண்டு, சேதம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ஹாஸ்டல். அது
லெஃப்ட் சைடு பெரிய ஹம்மா இருக்குது, பெரிய ஹம்மா அந்த சைடு. இது இந்த வருது பாருங்க, முகமதியாபுரம் ஒரு பள்ளியாசு வருது பற்றிலாம், அதான் முகமதியாபுரம். இப்போ வந்து நேராக போனால் மதுரை, லெஃப்டில் போனால் உத்தரகோசமங்க, என்ன தேர்வேலி, முதுலத்தூர் அந்த ரூட்டில் போகிறது லெஃப்டில் கட் ஆகும் பாருங்க. இது பள்ளியாசை, முகமதியாபுரம் பள்ளியாசை. நேராக போனால் மதுரை. இப்போ நம்ம வந்து லெஃப்டில் கட் பண்ணுறோம், பண்ணால் உத்தரகோசமங்க. இந்த ரூட்டில் வந்து வீடியோ போடலை இது வரைக்கும், ஏன்னா பஸ்ஸு 5:50க்குள்ளே பஸ்ஸில் தான் போகலான்னு வந்தேன், அருப்புக்கோட்டை விருதுநகர். அந்த பஸ்ஸை நிப்பாட்டி 3 வருஷம் ஆச்சான். கடைசியில் இந்த பஸ்ஸு வந்துச்சு, ஏறியாச்சு. சரி இந்த ரூட்டில் இது வரைக்கும் வீடியோ போடலை இல்லை அப்படின்னு, சரி இது ஒரு நல்ல ரூட் தான், கிராமத்து ரூட்டு, ஒரு அழகான ஒரு கிராமத்து ரூட்னால சரி இன்ட்ரெஸ்ட்டாக வீடியோ எடுத்தேன், போகிறோம் அப்படின்னு. நல்லா ரோடு நல்லா தான் போட்டிருக்காங்க. ரோடுலாம் இப்போ எல்லாம் கிராமத்து ரோடு எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இந்த மேடு பள்ளம் ரோடு ஆடி ஆடி போடுறது வேலையே இல்லை, எல்லா ரோடுமே நல்லா போட்டிருக்காங்க. இப்போ வர நல்லா புளிய மரங்கள்லாம் இருக்குது பற்றிலாம், 2 பக்கம் புளிய மரங்கள். இந்த ரயில்வே ட்ராக் வருது பாருங்கள், ராமேஸ்வரம் டு மதுரை, ராமேஸ்வரம் டு சென்னை, அதாவது காரைக்குடி சிவகங்கை வழியாக சென்னை போகிறது. அப்புறம் நேராக மதுரை, மானாமதுரையிலேருந்து மானாமதுரையில் ஜங்ஷன் 2ஆக பிரியுது, ஒன்று மதுரை, இன்னொன்று காரைக்குடி, சென்னை போகிறது. இந்த ரூட்டு ராம்நாடு, ஆப்போசிட் ரூட்டு வந்து மதுரை. நல்ல கிராமத்து ரோடு, அழகான ரோடு, நல்ல சூப்பராக இருக்குது. நல்லா விவசாய நிலங்களாக இருக்குங்க, நல்ல விவசாய நிலங்கள், நல்லா மரங்கள், ஓரளவு நல்லா செழிப்பாக இருக்குதுல, நல்ல விவசாய நிலம். எங்கே பார்த்தாலும் விவசாய நிலம். இந்த விவசாயம்லாம் நடக்குது. இப்போ ஒரு மழை பெஞ்சிச்சு ராமநாதத்தில், கோடை மலை மாதிரி, நல்லா கொஞ்சம் விவசாயம்லாம் நடக்குது பாருங்கள். எங்கே பார்த்தாலும் விவசாய நிலமாக இருக்குது, நல்ல மக்கள் நல்ல விவசாயம் பண்ணுறாங்க. இந்த கிராமத்து காட்சிகள் வந்து பார்க்க அழகுதாங்க, அழகான காட்சிகள், மரங்கள். இது 2 பக்கம் விவசாய நிலம் பற்றில, இங்கிட்டு விவசாய நிலம், இங்கிட்டு எல்லாம் பச்சை பசேல்னு இருக்குது, நல்லா மரங்கள்லாம் நிறைஞ்சு போயிருக்கும். அழகான ரோடாக இருக்குது பற்றில, நல்லா பனை மரங்கள்லாம் பாருங்கள், வரிசை அழகாக இருக்குது. இது கிராமத்தில் இந்த காட்சியெல்லாம் கிடைக்குங்க, சூப்பராக இருக்குது பற்றில. அப்படி எத்தனை தூரம் பாருங்கள், அந்த பசுமையும் விவசாய இடங்கள், இடையில பனை மரம், அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. வித்தியாசமான லுக்காக இருக்குது பற்றில. ஒரு தண்ணி, இங்கிட்டு தண்ணி கிடக்கு, அங்கிட்ட வயக்காடு, இங்கிட்டு பனை மரம், இங்கிட்டு மரம், அழகாக இருக்குல்ல இந்த காட்சிகள். அதை அப்படியே எடுத்தேன் நான், அழகான காட்சியெல்லாம் இருக்குது பாருங்க, சூப்பர் ஒரு காட்சி. வயக்காட்டுக்கு நடுவில் பனைமரம் நிற்கிது, பனைமரம் வந்து தண்ணி இருக்குது, விசரமாக இருக்குது, நீட்டாக அழகான காட்சியாக இருக்குது பாருங்க. நல்லா இப்போ இது வந்து நல்லாங்குடின்னு ஒரு ஊர், ஃபஸ்ட்டு ஒரு ஊர் நல்லாங்குடி. இந்த ரோட்டில் கட் பண்ணோன்னே வர ஒரு ஊர். பேங்க்லாம் இருக்கும் இல்லையே, பேங்க் ஆஃப் நிப்பான் பெயிண்ட். இல்லை ஒரு பாருங்க, நல்ல ஒரு விவசாய இடம், ஃபுல்லாக கண்ணு கட்டின தூரம் ஒரு விவசாயம் நடக்குது, நல்லா அழகாக இருக்குது. இந்த பாருங்கள் பனை மரங்களுடைய காட்சி அதிகாலையில், அதே அழகாக இருக்குது பாருங்க. இந்த விவசாய நிலத்தில் இந்த பனை மரம் நிற்கிறதே ஒரு அழகாக இருக்குது. நல்ல விவசாயங்கள் நடக்குது இந்த ரோட்டில். உத்தரகுசுமங்க ரோட்டில் நல்ல விவசாயங்கள் நடக்குது போல். நல்ல பச்சை பசுமை ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதாவது கிராமத்து ரோடு பயணம் அழகாக இருக்கு வருங்க. நல்ல அழகான ரோடாக போட்டிருக்காங்க. ரோடு சூப்பர் ரோடாக இருக்குது.
இந்த கொஞ்சம் கொஞ்சம் கருவைகள் இருக்குது இடையில, கருவை மரங்கள் இருக்குது. இந்த விவசாய இடங்கள் பாருங்க அதிகமாக இருக்குது, பச்சை பசேன்னு இருக்குது. இந்த இடையில ஒரு 2 மழை பெஞ்சுச்சு, ஒரு வாரத்துக்கு முன்னால் நல்ல மழை, ஒரு வாரம் பெஞ்சுச்சு. சூரிய காட்சியில் பற்றிய சூரியன் அதிகாலையில் உதிக்குது சூரியன், அழகாக இருக்குல்ல. காலையில் சூரியனுடைய காட்சி அழகாக இருக்குது பாருங்க. சின்ன சின்ன கிராமங்களுடைய ஊர்கள் வருது. உத்தரகோசமங்க வந்துடுச்சு. உத்தரகோசமங்க இது ஒரு முக்கியமான இது மாதிரி ஒரு வில்லேஜு, ரொம்ப சின்ன வில்லேஜு. கடைகள்லாம் இருக்குது, கொஞ்சம் மெடிக்கலு, இந்த மாதிரி டீ கடைகள், மளிகை கடைகள்லாம் இருக்கிற ஒரு ஊராக தான் இருக்குது. மக்கள் வாழ்கிற அளவுக்கு உள்ள ஊர் தான் அது. ரொம்ப குக்கிராமம்லாம் இல்லை, திருப்புலானி மாதிரி இந்த மாதிரி உள்ள ஊர்கள் தான் இது. அதாவது இந்த திருச்சுழிலாம் இருக்கும்ல அந்த மாதிரி. ஆனால் அது கொஞ்சம் பெரிய ஊர் போல், அதோட கொஞ்சம் சிறுசு, ஆனால் ஓரளவு நல்ல ஊர் தான். உத்தரகாசமாக வந்துட்டோம். இது உத்தரகோசமங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறோம். பஸ் ஸ்டாண்டா இது? பஸ் ஸ்டாண்டு உத்தரகோசமங்க பஸ் ஸ்டாண்டு, பேருந்து நிலையம். இந்த கடைகள்லாம் இருக்குது பஸ் ஸ்டாண்டை சுற்றி. டீ கடைகள், காலையில் மக்கள் உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டு இருக்குது, பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்குது. சுற்றி கிராமங்கள்லேருந்து வந்து பக்கத்து கிராமங்களில் இருந்து வந்து டீ குடிச்சிட்டு போவாங்க வண்டியில் வந்து. அது ஒரு நிழற்குடை. இப்போ உத்தரசுமங்கையிலேருந்து நம்ம கிளம்பிட்டோம். இப்போ முதுகுளத்தூர் கிளம்பிட்டோம். அடுத்து வந்து தேரருவிலைங்கிற ஒரு ஊர் வரும். இது வந்து உத்தரசுமங்கை கண்மாங்க. இது பெரிய கம்மா, உத்தரசுமங்கையிலேயே சரியான கம்மா. இது வைகை ஆற்று தண்ணி வந்து இந்த வட்டம் ஃபுல்லாகிடுச்சான். அதனால் இந்த ஏரியாவில் விவசாயங்கள் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த கம்மானால் விவசாயங்கள் வந்து நல்லா இருக்குது. இப்போ இந்த ரூட்டில் வந்து சாயல்குடி, சிக்கல் போனாலும் இந்த ரூட்டு தான். அது 2 ரூட்டு கட் ஆகும். என்ன, ஸ்ட்ரெயிட்டாக போனால் சிக்கல் சாயல்குடி, ரைட்டில் திரும்பினா முதுகுளத்தூர். ஒரு இடத்துல திரும்பும் பஸ்ஸு பாருங்கள், அதான் முதுகுளத்தூர். நேராக போனோம்னா சாயல்குடி, சிக்கல், இதம்பாடல், என்ன ஏர்வாடி, அந்த அந்த அகதுக்கு போகலாம். இந்த திரும்பிடுச்சு பஸ்ஸு. இந்த போது பற்றியில் இப்போ வந்து இங்கிட்டு திரும்பிட்டோம். இந்த முதுகுளத்தூருக்கு திரும்பிட்டோம். திரும்பலை என்ன நல்லா கிராமத்து காட்சி. இது வந்து முதுகுளத்தூருக்கு மல்லல் தாண்டினவொன்னே தான் கட்டிங் வரும்னு நினைக்கிறேன். அது ஒரு சரியான ஆலமரங்க. இது செம்ம ஆலமரம். எத்தனை வருஷம் ஆலமரம் தெரியல.
இந்த மல்லை தாண்டினோன்னு தான் கட்டாகும்னு நினைக்கிறேன். மூலத்தூர் ரோடு கட்டாகும். இது வந்து சின்ன கிராமம் வருது. இந்த கிராமங்கள்லாம் ஜூம் பண்ணி படிக்கணும்னா படிச்சுக்கிறேங்க பேர் இன்னும் பேர். இந்த விவசாயங்கள் நல்லா நடக்குதுங்க. நல்லா எங்கே பார்த்தாலும் ஒரு பச்சை பசேல்னு இருக்குது இடங்கள். உள்ளே வந்துட்டு இப்போ வந்து முதுகுளத்தூர், அதாவது நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் வந்தவுடனே ஒரு 5 கிலோமீட்டர் போன உடனேயே ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருந்தீங்கன்னா சாயல்குடி, வலது பக்கம் ரோடு கட்டாங்க போனீங்கன்னா முதுகுளத்தூர். இப்போ முதுகுளத்தூர் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். அதாவது நல்ல கிராமத்து காட்சிகள் பாருங்கள். நல்ல விவசாயங்கள்லாம் நடக்கிற இடமா இருக்குது. அந்த கம்மா வந்துங்க இந்த 10-15 கிலோமீட்டர் போது உள்ள கம்மா, சரியான பெரிய கம்மா. அந்த கம்மா தண்ணி வச்சு தான் மக்கள் வந்து விவசாயம் பண்ணுறாங்க. இங்கே இந்த வைகை ஆற்றுல திறந்து விடும்போது பெரிய ராம்நாடு பெரிய கம்மா வந்து அங்கேருந்து திறந்து விடும்போது இங்கே வந்துடுது தண்ணி. விவசாயங்கள் நல்லா நடக்கிற இடமா தான் இருக்குது. ஆனால் வானம் பார்த்த பூமி. வைகை ஆற்றுல தண்ணி வந்தால் அதை வச்சு விவசாயம் பண்ணுவாங்க. இந்த தென்னை மரம் தென்னந்தோப்புலாம் வச்சுருக்காங்க, பரவாயில்ல. சவுக்கு மரம் வலது பக்கம் உள்ளது சவுக்கு மரம். இந்தியன் ஆயில். சின்ன கிராமத்து ரோடுங்க, அழகான காட்சி. கிராமத்து ரோடு காலையில் வரணும், அதிகாலை நேரத்தில் அழகாக இருக்கும். இந்த அங்கிட்டு கொஞ்சம் கருவேல், புறம்போக்கு இடத்துல கருவேல் கிடக்கு. மக்களுடைய இடத்துல மக்கள் நல்லா விவசாயம் பண்ணுறாங்க. ஆனால் ரோடு நல்லா ஓட்ட உடசல்லாம் இல்லை, பிரச்சனை இல்லை. நல்லா வண்டி நல்லா போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பனை மரத்தோட காட்சியை பற்றிலாம் நீளமாக வளர்ந்துருக்கு, அழகாக இருக்குல்ல. வீடியோவில் ஃபோட்டோவில் பார்க்கும்போது தேர்வேலி வந்துருச்சாருங்க, தேர்வேலி. இப்போ உத்தரசுமைக்கு அடுத்து இது ஒரு முக்கியமான ஒரு தேர்வேலி. தேர்வேலிக்கு அப்புறம் இது வந்து நாடோடி ஜனங்கள்லேருந்து இப்போ இங்கே வந்து இந்த ராஜஸ்தான் அங்கிட்டிருந்து வந்து நாடோடி ஜனங்கள் வந்து இந்த அருவா கத்தி இதெல்லாம் செஞ்சு விற்கிறாங்க. அந்த நாடோடி ஜனங்கள் கோடாளி எல்லாம் செஞ்சு விற்கிறாங்க. இப்போ இது தேரூர்வேலிக்கிட்ட வந்துட்டோம். தேரூர்வேலிங்கிற ஊர், இது முஸ்லீம்களுக்கு கணிசமாக வாழ்கிற ஊர். என்ன இந்த ஏரியாவில் முதுகுளத்தூரும் இந்த ஊர் தான் முஸ்லீம் கொஞ்சம் வாழ்கிறாங்க. சிக்கல் கிராம பகுதிகள்லாம் அவ்வளோ இல்லை, எல்லாம் கொஞ்சம் டவுன் மாதிரி இடங்கள். அதாவது கொஞ்சம் கிராமத்தை விட கொஞ்சம் பெரிய கிராமம் சொல்லுவாங்கள்ல, அப்படி ஊர் தான் தேரூர்வேலினா. பெரிய கிராமம். வீடுகள்லாம் நிறையா இருக்குது தேரூர்வேலியில். ஸ்கூல் இருக்குது. இப்போ வந்து வலது பக்கம் போயிட்டோம்னு சொன்னால் நேராக சிக்கல் போயிடலாம். ரோடு பற்றிலாம் இடது பக்கம் போனோம்னா சத்திரக்குடி போயிடலாம். பரமக்குடி சத்திரக்குடி போயிடலாம் வலது பக்கம் போனோம்னா.
இடது பக்கம் போனோம்னா சிக்கல் சாயல்குடி போயிடலாம். இந்த ரோடு சரிங்களா? இதுக்குள்ளே தான் முஸ்லீம்கள் ஏரியா இருக்குது, வாழ்கிறாங்க, முஸ்லீம்கள் இருக்காங்க கொஞ்சம். இந்த சைடு சிக்கல் சாயல்குடி போகிற வழியில் தான் முஸ்லீம்களோட கூட அந்த வீடுகள்லாம் இருக்குது. கடைகள்லாம் நிறையா இருக்குது. பரவாயில்ல. தேர்வேலி ஓரளவு கொஞ்சம் பெரிய திருப்பலாணி மாதிரி தான் இருக்குது. ஆனால் திருப்பலாணி மாதிரி இருக்குது, திருப்பலாணி மாதிரி எல்லா கடைகள் இருக்குல்ல, மளிகை கடை. என்ன இப்போ தேர்வேலியை தாண்டிட்டோம். இப்போ நேராக போகிறதும் முதுகுளத்தூர். எனக்கு பஸ்ஸு மேலே இருந்து கிளீனர் வந்து பல்ல விளக்கிட்டு வாயை குளிச்சிக்கிட்டு இருக்காருவாங்க. பஸ்ஸு மேலே இருந்துக்கிட்டு பல்ல விளக்கிட்டு வாயை குளிக்கிறாரு மேலே. சைடில் ஒரு ரோடு, அது வந்து சிக்கல் சாயல்குடி போகுது போல். சாயல்குடி இந்த சைடில் உள்ளது. இப்படியும் போகலாம் போல். இப்போ முதுகுளத்தூர் இறங்கிட்டோம். இது ஒரு கிராமப்பகுதி. என்ன ஊருன்னு தெரியல. காமராஜர்புரம்னு ஒரு ஊர் போட்டுருந்துச்சு. காமராஜர்புரம் அதான் இருக்குன்னு நினைக்கிறேன். காமராஜர்புரம், ரைட் அந்த ஊர் தான் காமராஜர்புரம். இந்த பனைமரங்கள் வந்து கிராமத்து இந்த வயக்காட்டில் ஒட்டையாக நீட்டிக்கிட்டு இருக்குல்ல, உயரமாக பார்க்க அழகாக இருக்குங்க பனைமரம். கீரந்தை பனைமரம் பார்க்க அழகாக இருக்கு பாருங்க. ஒத்தை அப்படின்னு மேலே ஒரு வயக்காட்டில் வீடியோவில் பார்க்க அழகாக இருக்குது பனைமரம். இந்த மரம் சூப்பராக இருக்கு. வந்து அந்த எங்களுக்குள்ள ஒரு மரம் போகுது பாருங்கள், வலது பக்கம் அழகாக இருக்குல்ல. அது என்ன மரம் தெரியல. இது ஏதோ ஒரு ஊர். இது என்ன பிரைவேட் பஸ்ஸா? ராம்நாடு போகிற வண்டி தான். முதலத்தூர்லேருந்து ராம்நாடு போகிற வண்டி. கமுதி முதலத்தூர் ராம்நாடு சக்தி. வயக்காட்டில் பனைமரம் அங்கங்கே ஊண்டிகிட்டு இருக்கிறது பார்க்க அழகாக இருக்குங்க. கருவை வர்றதுக்கு முன்னால் இப்படி தானே இருந்திருக்கும். கருவையெல்லாம் வர்றதுக்கு முன்னால் வயக்காட்டெலாம் சூப்பராக இருந்திருக்கும். கருவை வந்து கெடுத்துருச்சு. அதாவது இறைவன் வந்து எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த மரத்தை வளர்க்கணுமோ அந்தந்த மரத்தை வந்து அவனுடைய நாட்டைப்படி வளர்க்குறான். மனுஷன் கொண்டு வந்து கெடுத்துறான். கருவை இல்லாத ஊர் நம்ம ஊர். இங்கே கொண்டாந்து கருவையை வச்சு கெடுத்து விட்டான். இதுதான் காமராஜபுரம். இந்த பொம்பளை ரெண்டு கையை நெட்டிச்ச இதுதான் காமராஜபுரம். அது வந்து கீரந்தை. அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு பேர் கீரந்தை. நான் இங்கே பூரா கருவை, நீ பூரா காட்டு கருவை போல. எல்லாம் கருவை நிறைஞ்சு போய் கிடக்கு இங்கிட்டு. இப்போ முதலத்தூர் நெருங்கிட்டேன் கிட்டக்க. அந்த பழைய பில்டிங் ஒன்று தெரியுது. இது என்னது காலேஜா? என்ன காலேஜு? ஏதோ ஒரு காலேஜ் மாதிரி தெரியுது. ஏதோ காலேஜ் வேலை. அரசினர் கலைக்கல்லூரி, அரசு கலைக்கல்லூரி வேலை. முதலத்தூர் அரசு கலைக்கல்லூரி நல்லா நீட்டாக கட்டியிருக்காங்க. புது பில்டிங் வேலை நல்லா கட்டியிருக்காங்க. இப்போ முதலத்தூர் நெருங்கிட்டோம். அந்த ஒரு பழைய பில்டிங் இருக்குது, அதான் அடையாளம். ராமநாதன் நுழையும்போது அது வந்து இடியாமல் இருக்குங்க. இப்போ உள்ள பில்டிங்கெலாம் கட்டினாங்கன்னா இடிஞ்சிருது. இது வந்து யூஸ் இல்லாமல் இருக்குது. ஆனால் இப்போ டேமேஜ் ஆகலை வருங்க கட்டணம். அண்ணா காமராஜர் காலத்தில் கட்டியிருப்பாங்களோ டேமேஜ் ஆகாமல் இருக்கு வருங்க. ஆனால் இப்போ உள்ள கட்டிடங்கள்லாம் உதிர்ந்துடும் அவங்களும். இப்போ கட்டணம்ல
முதுகுளத்தூர் ஊருக்குள்ளே வந்துட்டோம். முதுகுளத்தூர் எப்படியோ தலையில் பிடிச்சிட்டோம் போல். ஏன் திடீர்னு மங்கலாக இருக்குது? சரி, வெளிச்சனாலையா, சூரிய ஒளினாலையா என்ன அப்படி இருக்குது? முதுகுளத்தூருக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். பண்ணிட்டேன் சார். முதுகுளத்தூர் ஊருக்குள்ளே நுழைஞ்சாச்சு. முதுகுளத்தூரில் முஸ்லீம்கள் கணிசமாக இருக்காங்க. இந்த மாதிரி ஊர்களில் சிக்கலில் இருக்காங்க, சாலிட்டில் இருக்காங்க. இடையில கிராமங்கள் வந்து இப்போ இந்த சைடு நீங்கள் வந்து ராமநாதத்துலேருந்து ராமேஸ்வரம் வரை போனீங்கன்னா கிராம பகுதியில் பூரா முஸ்லீம்கள் அதிகமாக இருக்காங்க. ஆனால் இந்த சைடு கிராம பகுதிகளில் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன டவுன் அதில் முஸ்லீம்கள் வாழ்கிறாங்க. முதுகுளத்தூர் வந்துட்டோம் பாருங்கள். முதுகுளத்தூர் ஒரு நல்ல பெரிய டவுனாக தான் இருக்குது. கடைகள், ஸ்கூலு, காலேஜு இல்லை. இப்படி இந்த பஸ் வருது, அது வந்து சாயல்குடி, கடலாடி சாயல்குடி, அந்த ரூட்டு. கடலாடி சாயல்குடியிலேருந்து வருது அந்த ரூட்டு. அப்படி ஸ்ட்ரெயிட்டாக இப்போ லெஃப்ட்டில் வளைஞ்சு போனால் நேராக போனால் பஸ் ஸ்டாண்டு வரும். அதுக்கு அப்படியே நேராக போனால் பரமக்குடி வரும். இது வந்து பள்ளிவாசல் மேல்நிலைப்பள்ளி. இந்த பள்ளி ஸ்கூல் பேர் பள்ளிவாசல் மேல்நிலைப்பள்ளி தான். மேல்நிலைப்பள்ளி இல்லை, நேராக போனால் பஸ் ஸ்டாண்டு. இப்போ இந்த பஸ் ராமநாதத்துலேருந்து முதுகுளத்தூர் வர இந்த பஸ்ஸில் வந்திருக்கோம். இங்கேருந்து அருப்புக்கோட்டை வர பஸ்ஸு மாறி போகணும். 7:50க்கு பஸ் இருக்குன்னாங்க. 7:50. இப்போ வந்து 7:15 ஆகுது. 7:15 ஆகுது. அரை மணி நேரம் வெயிட் பண்ணணும் பஸ்ஸுக்கு. ஆனால் எல்லா ஊர்லேயும் பஸ் ஸ்டாண்டு வந்து இங்கே நாரி போய் தானே கிடக்கு. அதிகமாக நாரின காரணம் இந்த பூக்கடை தாங்க. இந்த பூவை என்ன செய்கிறாங்க, கடை ஓரத்தில் ரோட்டில் தூக்கி தூக்கி போட்டுறாங்க. இந்த பூனால தான் தமிழ்நாடு வந்து நாரி போகுது. இந்த பூக்கடையில் இருக்கிற இடத்துல போய் பாருங்களேன், ஒரே சரியான நாத்தமாக இருக்குது. அவன் வந்து மாலையை அங்கிட்டு போட்டு இங்கிட்டு போட்டு இந்த பூவை போட்டு. இந்த பூக்கடை முதுகுளத்தூர் பஸ் ஸ்டாண்டை சுற்றி பூக்கடை இருக்கிறனால தான் என்ன செய்யணும், பஸ் ஸ்டாண்டு வந்து பாருங்கள் காலையில் நாரி போய் கிடக்கு ரொம்ப. இது வந்து டவுன் பஸ்ஸு. முதுகுளத்தூர்லேருந்து ஓரிவையில், கடலாடி, சவேரியர்பட்டினம், பின்னால் எல்லோ கலர் பஸ் வந்து பரமக்குடி போகிறது. பரமக்குடி போகிறது கூட இந்த இடத்துல நிற்கிங்கண்ணே. அருப்புக்கோட்டையிலுக்கு போகிறது வந்து ஆப்போசிட் இடத்துல நிற்கும். அந்த ஆப்போசிட் அந்த பிரைவேட் வண்டி நிற்கிதுல, அங்கே நிற்கும். இப்போ இந்த பஸ்ஸில் இறங்கிட்டு அடுத்த பஸ்ஸை பார்க்கணும். இது முதுகுளத்தூருடைய பேருந்து நிலையம் காட்சிகள். முதுகுளத்தூர் பேருந்து நிலையம், முதுகுளத்தூர் நகரம். அப்படியே ரவுண்ட் அடிக்கிறேன் பாருங்கள். அப்படியே சுற்றுவோம். கேமரா வச்சு அப்படியே ரவுண்ட். குப்பையை பற்றிலாம் சரியான குப்பை. காலையில் வடை சுடுறாங்க. நல்லா பெரிய வடையாக தான் இருக்குது. ஆனால் எண்ணெயாக இருக்கிறதுனால நான் சாப்பிடல. பழைய எண்ணெயில் போட்டு சுடுவாங்கல்ல, ஆனால் பெரிய பெரிய வடையாக தான் இருக்குது. இல்லை வடை ப்ரெஷர் இல்லாதவங்க வாங்கி திங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரெஷர் உள்ளவங்களாம் திங்க முடியாது. இந்த அருப்புக்கோட்டை வண்டி வந்துருச்சு. இந்த வண்டியில் தான் நம்ம கிளம்புறோம். இது அருப்புக்கோட்டை டு முதுகுளத்தூர் பஸ் இது.
பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோம். இது இந்த முதுகுளத்தூருடைய காட்சி தெரியுது, அதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். முதுகுளத்தூருடைய காட்சி. பஸ்ஸு கிளம்பிருச்சு. இப்போ முதுகுளத்தூர் ஓரளவு எல்லா ஜாமான் கிடைக்கும், சின்ன எல்லா டவுனு தான். முதுகுளத்தூர் பள்ளியாசம் இது. நல்லா பெரிய பள்ளியும் பெரிய மினாராக இருக்குது. ரோட்டுக்கு மேலே இருக்குது இந்த பள்ளியாசை. இந்த பள்ளியாசோடு சேர்ந்தது இந்த ஸ்கூலுன்னு நினைக்கிறேன். அதான் பள்ளிவாசல் மேலே இப்படின்னு போடுறாங்க. அதனால் இந்த ஜமாத்து தான் நடத்துதுன்னு நினைக்கிறேன். இப்போ கமுதி நோக்கி போகிறோம். இப்போ இடது பக்கம் ரோடு கட்டாங்க, அதில் போனால் நேராக போனால் சாயல்குடி, ஸ்ட்ரெயிட்டாக போனால் கமுதி. இந்த ரோடு கட்டாபத்தியில் இப்படி போனால் சாயல்குடி சிக்கல். நேராக போயிட்டோம்னா கமுதி அருப்புக்கோட்டை. கமுதி போய் தான் அருப்புக்கோட்டை போகுது. இல்லை, சின்ன ரோடு தான், கிராமத்து ரோடு தான், நல்லாயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரோட்டில் இது வருது, இந்த பேரையூர் வந்து தமிழ்நாடு பூரா இப்போ ஃபேமஸாக இருந்துச்சு. என்ன ஃபேமஸ் சொன்னால், அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பிள்ளை வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டாக வந்துச்சு 10th. என்ன அந்த ஊர் பக்கம் தான் போகிறோம். இப்போ நம்ம வீடியோ போடுறது வந்து 2024. இப்போ 2024 ரிசல்ட்டு தான் அந்த பிள்ளை காவியாவா ஒரு பிள்ளை அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் படித்த பிள்ளை. அந்த ஊர் தாண்டி தான் பேரையூரை தாண்டி கமுதி. இந்த ரூட்டில் தாங்க மான் வந்துச்சு. மான் ஒரு இடத்துல வந்துச்சு இந்த ரூட்டில். டவுன் பஸ்ஸு, ப்ரைவேட் பஸ்ஸா இது ரெண்டு. ஏன்னா சுற்றி இந்த பச்சை கலராக இருக்குது பற்றியில், அது வந்து 100 நாள் திட்டத்தில் மரம் வைக்கிறாங்க. ஆனால் மரம் வந்து என்னென்னு சொன்னால் தண்ணி ஊற்றி வளர்க்கணும். எல்லாம் பாருங்கள், மரம் காஞ்சி போயிருக்கு பாருங்கள். இந்த மரங்கள்லாம் வளர்த்தோம்னு சொன்னால் நல்லா பசுமையாக இருக்குது. ஆனால் அந்த வச்சுட்டு போயிடுறாங்க, அப்படி தண்ணி ஊற்றுறதில்ல, அந்த காஞ்சி போய் கிடக்கு பற்றியில். அந்த இது ஒரு ஊர் போட்டிருக்கு. இன்னொரு இந்த பேரையூர், இது ஒரு சின்ன கிராமம். அந்த குளத்தில் வந்து தாமரைப்பூ வளர்ந்துருக்காங்க நிறையா, தெரியுதா? குளம் பூரா தாமரைப்பூ வளர்ந்து. இப்போ என்னதில்லை, ராமநாதபுரம் மாவட்டத்தில் அவ்வளோ ஊர்நிலையும் தாமரைப்பூ வளர்ந்து கிடக்கு. எப்படின்னு தெரியல, எவனு விதையை போட்டு திட்டம் போட்டு சரி செய்கிறானான்னு தெரியல. அவ்வளோ ஊர்நிலையும் தாமரைப்பூ வளர்ந்து கிடக்கு. நல்ல கிராமத்து காட்சிகள் வீடியோவில் பார்க்கும்போது அழகாக இருக்குல்லங்க. இங்கிட்டு மரங்கள், இங்கிட்டு சின்ன சின்ன வீடுகள், சுற்றி மரம், நல்ல நல்ல மரங்கள். இது வந்து பேரையூர். இந்த ஸ்கூலு இந்த காமிக்கிற பாருங்களேன். ஸ்கூலில் அந்த ஃபுல்லாக ஃபோட்டோலாம் வச்சுருப்பாங்க. பேரையூரில் கொஞ்சம் முஸ்லீம்கள் வாழ்கிறாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய டவுன்களில் வாழ்கிறாங்க, கிராம பகுதிகளில் இங்கே இல்லை. ஆனால் நீங்கள் வந்து ராமநாதபுரம் ராமேஸ்வரம் போனீங்கன்னா கிராம பகுதிகளில் பூரா முஸ்லீம்கள் தான் அதிகமாக வாழ்கிறாங்க. பேரையூர் கொஞ்சம் பெரிய ஊராக. ஃபஸ்ட் டைம் இந்த ரூட்டில் போகிறேங்க. கமுதி ரூட்டு வந்து முதல் முறையாக போகிறேன். இப்போ ப்ரைவேட் பஸ் வருது. என்ன பஸ்ஸு? சிவராம் இது போகுது, முதுகுளத்தூர் போகுது. அருப்புக்கோட்டை டு சிவராம். அருப்புக்கோட்டையில் வந்து சிவராமு, ஜெயவிலாஸு இது ரெண்டும் அதிகமாக இருக்குது பஸ்ஸு. இந்த பழைய காலத்து கொஞ்சம் வீடுகள்லாம் இருக்குது பாருங்க. பழைய காலத்து வீடுகள், அது வந்து பர்மாவில் வேலை செஞ்சவங்க கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வீடு வரும் பாருங்க.
ஸ்கூல் வந்துச்சு, எங்கிட்ட தானே ஸ்கூல் வந்துச்சு. ஸ்கூலை காண பேரை அரசு மேல்நிலைப்பள்ளி பேரையூர்னு போட்டுருந்துச்சு. இப்போ தாண்டி போயிட்டோம்ல, தாண்டி வந்துட்டோம். இந்த ஊர் தான், பேரையூரில் தான் அந்த புள்ள படிச்சிச்சு. ஸ்டேட் ஃபஸ்ட்டாக வந்திருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு இந்த ஊர் புள்ள. இந்த போகிற வழியில் எங்கேயாவது ஃபோட்டோ வச்சுருப்பாங்க பாருங்க. கமுதிக்கிட்ட போகும்போதெல்லாம் ஃபோட்டோ வச்சுருந்தாங்க அந்த புள்ள ஃபோட்டோ. இது வந்து சென்னையிலேருந்து உங்களுக்கு சாயல்குடி வர, மூலத்தூர் சாயல்குடி வர போகுது. இளையாங்குடி, பரமக்குடி வராது, கமுதி மூலத்தூர் சாயல்குடி இந்த ரூட்டில் போகுது இந்த சென்னை பஸ். நல்லா மரங்கள்லாம் நிறைஞ்சு போய் நல்லா அழகாக இருப்பாருங்க இந்த இடங்கள்லாம். நல்லா தண்ணி பார்க்கவே அழகாக இருக்குல்ல. இப்போ மழை பெஞ்சிச்சில்ல ஒரு ராம்நாட்டில் ஒரு வாரம் 10 நாள். இந்த கொக்கு கரையில் இருக்கிறது இந்த வாத்து மாதிரி நிற்கிது. கொக்கு மாதிரி இல்லை, வாத்து மாதிரி இருக்குது. கிராம காட்சிகள் காலையில் போகிறது அழகுதாங்க. மரங்கள்லாம் நிறைஞ்சு போய் அழகான காட்சிகள். ராமநாதபுரத்து கிராம காட்சிகள் இப்படி இருக்குன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. ஏதோ ராம்நாடு தண்ணி இல்லாத காடு. தண்ணி இல்லாத காடுனா ராம்நாடு வாங்க. ராம்நாடு எவ்வளோ அழகாக இருக்குன்னு காலையில் கிராம காட்சிகள். கமுதி, கோவிலாங்குளம், முதுகுளத்தூர். நேர போனால் கமுதி, இது போனால் முதுகுளத்தூர், இல்லை இடது பக்கத்தில் கோவிலாங்குளம். இந்த ரூட்டில் முத போகிறேன். கோவிலாங்குளம்லாம் பஸ்ஸில் பார்த்துருக்கேன். கோவிலாங்குளம் போட்டு பஸ்ஸெலாம் போவேன். ஆனால் முதல் முறை அந்த ரூட்டில் வர்றேன். நம்ம பிளான் பண்ண ரூட்டு என்ன சொன்னால் எப்பவும் போகிற ரூட்டு தான். பஸ்ஸு கேன்சல் பண்ணிட்டானா. பஸ்ஸு வந்து 3 வருஷம் ஆச்சான். அந்த 5:50 ராமநாதத்துலேருந்து பரமக்குடி கமுதி வழியாக ஒரு பஸ்ஸு போகும். அந்த ரூட்டில் சரி பஸ்ஸு ட்ராவல் மாதிரி எடுத்து போடுவோம் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணி வந்தேன். நல்ல வேலை இப்போ நல்ல ரூட்டு கிடச்சி போச்சு. நம்ம போகாத ரூட்டு. ஆனால் பஸ்ஸு ட்ராவல் ராமநாதபுரம் டு அருப்புக்கோட்டை பஸ்ஸு ட்ராவலு போகாத கிராமப்புற ரூட்டு வழியாக பயணம். கிராமப்புற ரூட்டு அழகான ரூட்டு. இது வந்து நம்மாழ்வார் அதாவது விவசாய கல்லூரி. நம்மாழ்வார் விவசாய கல்லூரியா? இந்த ரூட்டில் இருந்தால் இதுக்கப்புறம் தாங்க மான் வந்துச்சு. மான் பார்த்தேன். வீடியோவில் தெரிஞ்சா என்னன்னு தெரியல. ஜூம் பண்ணி தம்புநெயிலில் போடுறேன். இது ஜூம் பண்ணி தம்புநெயிலில் ஜூம் பண்ணி போடணும். இப்போ தெரியுதா என்னன்னு தெரியல. இந்த இறங்கினோடனே தான் மான் பார்த்தோம். இந்த எனக்குள்ளே இந்த ஓடிடுச்சு மான். இப்போ ஜூம் பண்ணி எடுப்போம் இன்ஷால்லா. அந்த இடத்துல ஜூம் பண்ணி தம்புநெயிலில் போடுவோம். இப்போ வந்து முதுகுளத்தூர்லேருந்து கமுதி போய்கிட்டுருக்கோம். முஸ்லீம்கள் வந்துங்க தர்கா கட்டி வச்சுருக்காங்க. தர்காங்கிறது வந்து ஒரு மனிதர் வாழ்ந்தார், இறந்து போயிட்டாருங்க. ஒரு மனிதன் வந்து அவனுக்கு எந்த பவரும் கிடையாது. உயிரோடு இருந்தால் 10 ரூபா வாங்கினான். மூத்தா போனவன்ட்ட என்னத்தை வாங்க முடியும்? அப்போ முஸ்லீம்களை வந்து தர்கா மூலமாக வழி கெடுக்கிறது வந்து எதுனா ஜின்கள். இந்த அவுலியா கனவுல வந்தார், இந்த தர்காவில் உள்ள ஒரு கனவுல வந்தாருன்னு சொல்கிறாங்கல்ல. எப்படி இது ஜின்கள் தான் கனவுல வருது. ஜின்கள் நோக்கம் என்ன நினச்சா வழி எடுத்து நம்மளை வந்து நரகத்துக்கு கொண்டு போகணும். அப்போ கெட்ட ஜின்கள் தான் செய்தான். என்ன இப்போ ஒரு இறைவனை தவிர பாக்கி உண்மைப்படுத்துறதுக்கு என்ன இந்த அவுலியா மற்றவங்க வணங்குறாங்கள புத்தர், இதையெல்லாம் வந்து இவங்க கனவுல வரக்கூடிய பொருளை வந்து ஜின் தான் கனவுல வருது. புத்தர் வேஷத்தில் வரேன், இயேசு வேஷத்தில் வரேன், மனுஷனை வணங்கினா மனுஷன் வேஷத்தில் வரேன், தர்காவில் உள்ள ஆள் வேஷத்தில் வரேன். இவங்களை வந்து வழிகெடுத்து நரகத்துக்கு ஏக இறைவனை வந்து வணங்க விடக்கூடாது. அதான் எதுடைய நோக்கம்? ஜின்களுடைய நோக்கம். அப்போ இந்த தர்காவை வணங்கக்கூடியவர்கள் எல்லாருமே அவங்க வந்து வணங்குறது ஜின்களை வணங்குறாங்க. மறுமையில் வந்து அல்லாஹ் என்ன செய்வான்? மலக்குகள் என்ன செய்வாங்க? நரகத்தில் தூக்கிடுவாங்க. நீங்கள் ஜின்களை வணங்குறீங்கள, போங்க நரகத்துக்குன்றுவாங்க. இப்போ வந்து வலது பக்கம் திரும்பிட்டோம். திரும்ப கமுதி இது என்னன்னு தெரியல. இப்போ தர்காவா பள்ளியாசலாம் தெரியல. இடது பக்கம் மினாரா மாதிரி இருக்குது. தர்கானா முஸ்லீம்கள் போகாதிய தர்காங்கிறது அல்லாஹ்க்கு இணை வைக்கிறது, நிரந்தர நரகம். முஸ்லீமாக பிறந்து நரகத்துக்கு போயிடாதீங்க. அதான் நான் முஸ்லீம்கிட்ட சொல்கிறது. என்ன ஜின்களை வந்து அல்லாஹ்வுத்தாலா சோதனையாக வச்சுருக்கான்.
அவுளியா கனவுல வந்தாருன்னு சொன்னால் அவுளியா வரல, அதை வேஷத்தில் செய்தான் வர்றான். அந்த கெட்ட ஜின்கள் தான் செய்தான் வந்து உங்களை என்ன செய்யறான், நம்ப வச்சு அதே நிலையில் மரணிக்க வச்சு நரகத்துக்கு கொண்டு போகணும். அதுதான் நோக்கம். உங்களுக்கு கஷ்டமாக துன்பமாக இறைவன்கிட்ட கேளுங்க, எல்லார்ட்ட கேளுங்க, ஆயத்தில் குறித்து ஓதுங்க. என்ன பல நோய்கள் வந்து அது மூலமாக நமக்கு வந்து போகும். இப்போ வந்து நம்ம இடது பக்கம் திரும்பணும். கமுதி கமுதி கிட்டக்க வந்துட்டோம். கமுதி கிட்டக்க வந்துட்டோம். இந்த கட்டடங்கள் தெரியுது அப்புறம் கமுதி தான் நினைக்கிறேன். இல்லை பெரிய பெரிய கட்டடங்களாக இருக்குது. கமுதி வந்துட்டோம். ஆமாம், கமுதி வந்துட்டோம். அதாவது ராணுவத்தில் பாதிப்புணர்வுலேருந்து கமுதி வரைக்கும் ஒரு ரூட்டு, சாலிவீட்லேருந்து கமுதி வரைக்கும் இன்னொரு ரூட்டு, முதுகுளத்துலேருந்து கமுதி வரைக்கும் இன்னொரு ரூட்டு, 3 ரூட் இருக்குது அங்கே. இப்போ இது வந்து முதுகுளத்தூர் போகுது இந்த பஸ்ஸு. இது பாலம் ஏதோ ஆற்று பாலம் மாதிரி இருக்குது, ஆனால் தண்ணியை காணா. கோட்டை மேட்டு பாலமா? இப்படி இந்த ஆரோ போட்டிருக்க அந்த ரூட்டில் போச்சுன்னா நம்ம இதுக்கு போயிடலாம். அருப்புக்கோட்டை போகணும். பஸ் ஸ்டாண்டு போய்ட்டு அருப்புக்கோட்டை போய்ட்டு திரும்பி வரணும் நம்ம. இந்த புள்ள படம் போட்டிருக்கு பற்றியில இந்த ஃபோட்டோ பார்த்து காமிச்சிருந்துட்டு அந்த புள்ள தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு. இந்த பேரையூர் அரசு மேல்நிலை பள்ளியில் படித்த ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்த புள்ள. அந்த ஃபோட்டோ வந்துச்சு பாருங்கள். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அப்படியே ரிவைட் பண்ணி பாருங்கள், வரும் பாருங்கள். இதுதான் கமுதியுடைய காட்சிகள். கமுதிக்குள்ளே வந்துட்டோம். இந்த கமுதி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போக போகிறோம். ராமநாதபுரம் டு அருப்புக்கோட்டை பேருந்து பஸ் டூர். கமுதி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே ஒரு 10 நிமிஷம் நிற்குமா பஸ்ஸு? 10 நிமிஷம் நிற்கும். நின்று தான் எடுப்பாங்க. இந்த இருக்குது பற்றியலா, 3 கடைகள் இருக்குது பற்றியலா. ஃபுல்லாக வந்து கருப்பட்டி, என்ன சொல்லுவாங்க, காரச்சவு, இனிப்பு காராச்சவு, கருப்பட்டி, அப்புறம் சீனி, பேர் என்னதில்லை, கருப்பட்டி காராச்சேவா என்னன்னு தெரியல, தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். பாருங்கள், இதெல்லாம் இந்த சீனி காராச்சேவு, கருப்பட்டி காராச்சேவு, அப்புறம் இந்த மாதிரி சிலேபி மாதிரி போட்டு ரவுண்டாக போட்டு வச்சுருக்காங்க தெரியுமா? வச்சுருக்காங்க பாருங்கள். அது மிக்சர் இருக்குது. இந்த கிளம்பிட்டோம், கமுதியிலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ வலது பக்கம் போனோம்னு சொன்னால் நேராக சாயல்குடி போயிடலாம். இடது பக்கம் போனோம்னு சொன்னால் முதுகுளத்தூர் போகலாம், ராமநாதபுரம் போகலாம், பாத்திப்பனூர் போகலாம். 3 ரோடு பிரியும். அதாவது லெஃப்ட்டு அருப்புக்கோட்டை, கொஞ்சம் தூரம் போனால் ரைட்டு முதுகுளத்தூர், ஸ்ட்ரெயிட்டாக போனால் பாத்திப்பனூர். இப்போ ஒரு ரைட்டில் ஒரு ரோடு கட் ஆகும். இந்த கட் ஆகுதுல, ரைட்டில் கட் பண்ணி போகணும்னு சொன்னால் அருப்புக்கோட்டை. ரைட்டில் அதை போட்டு ரைட்டில் கட்டினா நேராக போனால் பாத்திப்பனூர் போயிட்டு ராம்நாடு போயிடலாம். ரைட்டில் கட் ஆகுது இல்லை, இதில் போனால் அங்கே போய் ஒரு இடத்துல ரோடு கட் ஆகும். அந்த சைடு போனால் திருச்சுழி நம்ம திருச்சுழியை கட் பண்ணிடக்கூடாது, நேராக போயிடும்னு
அருப்புக்கோட்டை. இடத்துல கட் பண்ணி நேராக போயிட்டுருக்கோம். இது கமுதியுடைய காட்சிகள். கமுதியில் முதலத்தூர்லேருந்து வர ரூட்டும் பார்த்துட்டோம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து சாலிகுடியிலேருந்து வர ரூட்டு போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அது அங்கே தான் இதெல்லாம் இருக்குது, இந்த சோலார் இப்போ சூரிய சக்தி மின் நிலையம்லாம் இருக்குல்ல, அது எல்லாம் போட்டிருக்கேன் இந்த வீடியோவில், போய் பாருங்கள். அருப்புக்கோட்டைக்கு போகிறோம். அந்த 2 பழைய பில்டிங்லாம் ஏன் யூஸ் பண்ணாமல் இருக்காங்க? அழகாக கட்டி அதை வீடாக்கலாமே. ஆனால் உடையாமல் இருக்குங்க. இப்போ உள்ள பில்டிங்லாம் உடஞ்சிருது, நல்லா உடையாமல் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் ஜன்னல் கதவு தான் இல்லை, தெரியுதா? இந்த 3 மாடி கட்டடம் யார் பீரியடில் கட்டப்பட்டது தெரியல, ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது கட்டடம். பாருங்கள், டேமேஜ் இல்லாமல் இருக்குது பாருங்கள் கட்டடம். யார் பீரியடில் கட்டப்பட்டது? ஆனால் ஜன்னல் இதுதான் இல்லை. ஏன் இது ஒரு வீடாக்கிடலாமா அழகாக கவர்மெண்ட் நினச்சேன். இந்த ரைட்டில் போட்டு குத்தியில் போனால் திருச்சுழி நம்ம வந்து லெஃப்ட்டில் போவோம். ரைட்டில் போனால் திருச்சுழி, காரியாபட்டி மதுரைக்கும் போகலாம். காரியாபட்டி போய் மதுரை போகலாம். ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போச்சுன்னா இப்போ கமுதி தான் நேராக. கருவை காடாக தான் இருக்குது. கொஞ்சம் நெல் விவசாய காடுகள் வருது. இந்த பொம்பளை ஒன்று வந்துருச்சு இடையில, அந்த கண்டக்ட் சீட்டில் உட்காந்துருக்கு. அதனால நம்ம அது பக்கம் எடுக்க முடியல வீடியோ. இந்த சைடில் பார்த்து எடுக்க வேண்டியிருக்கு. அது எங்கிட்ட எடுத்தோம்னு சொன்னால் அது முடிஞ்சு வந்துடுமேன்னு பார்க்குறேன். இந்த ஒதுங்கி வந்துச்சா? இந்த வண்டி ரொம்ப ஆடுதோட. நம்ம இந்த வண்டி வந்தோம், நீட்டாக இருக்குது. இப்போ இது வந்து ரெட்டியாப்பட்டியா, இது ஒரு ரெட்டியாப்பட்டியா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த ரூட்டில் வந்து ரெட்டியாப்பட்டி இருக்குது, இப்போ ரெட்டியாப்பட்டி இருக்குது, 3 ரெட்டியாப்பட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். நேரம் போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த கிராமத்து காட்சிகள், இந்த கிராமத்து ரோடுகள் வழியாக நம்ம வந்து
இந்த ட்ரிப் என்னென்னு சொன்னால் ராமநாதபுரத்தில் இருந்து அப்புறம் உத்தரவசமாக தேர்வழி வந்து வெளியே வந்து இது வந்தோம் முதலுத்தூர். அப்போ அங்கேருந்து ஒரு பஸ்ஸு மாறி அருப்புக்கோட்டை பஸ் எடுத்து பேரையூர். என்ன இந்த ரூட்டில் நான் வந்து முதலுத்தூர் ரூட் வர வந்திருக்கேன். இந்த ரூட்டில் போனதில்லை. அதாவது முதலுத்தூர் பேரையூர் கமுதி இந்த ரூட்டில் நான் போனதில்லை. ஆனால் ரோடு அழகான கிராமத்து ரோடு, கிராமத்து காட்சிகள் நிறைஞ்சிருக்கு. வந்து கமுதி வந்துட்டோமோ? கமுதி எந்த ஊர்? கமுதி கிட்டக்க வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கமுதி மாதிரி தான் இருக்குது. ஒரு பெரிய ஊராக தெரியுது. போர்டை பார்ப்போம், ஏதாவது போர்டு இருக்குன்னு. காவல் கமுதி இந்த போட்டிருக்குல்ல. ரெட்டியாப்பட்டி இல்லை இந்த ரெட்டியாப்பட்டின்னு போட்டிருக்கு. விருதுநகர் மாவட்டம். ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து தாண்டி இப்போ விருதுநகர் மாவட்டத்துக்குள்ளே வந்துட்டோம். இப்போ இது வந்து ரெட்டியாப்பட்டி, ரெட்டியாப்பட்டி வேலை. ரோடு நல்லா விருதுநகர் மாவட்டத்துக்குள்ளே வரும்போது ரோடு நல்லா இருக்குங்க. இந்த ரோடு நீட்டாக இருக்குது. நல்லா அழகான ரோடாக இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ள ரோடு சிங்கிள் ரோடாக இருந்துச்சு. இப்போ நல்லா டபுள் ரோடாக போட்டிருக்காங்க. இப்போ விருதுநகர் மாவட்டத்தில் அந்த ரோடு நல்லா நீட்டாக இருக்குது. நல்லா டபுள் ரோடாக இருக்குது. ரெண்டு பக்கம் பாருங்கள் விவசாய இடம். என்ன கருவேக்காடு அவ்வளோ காணும். எல்லாம் மரங்கள், இந்த பாருங்கள் எல்லாம் பெரும் மரங்கள் வச்சுருக்காங்க. அதாவது இந்த இடது பக்கம் பச்சை கலர் தெரியுது பற்றியில், அது வந்து 100 நாள் வேலை திட்டத்தில் மரங்கள் நட்டுறது. ஆனால் மரங்கள் நட்டுட்டு தண்ணி ஊற்ற மாட்டேங்கிறாங்க. காஞ்சி போகுது பாருங்கள். எல்லா ஏரியாலையுமே காஞ்சி போகுது. மரம் வச்சதோடு கவர்மெண்ட் விட்டுருச்சு. என்ன அதுக்கு தண்ணி ஊற்றினதில் வளரும். எல்லாம் காஞ்சி போச்சு. கமுதி கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கமுதி வந்துட்டோம். இந்த கமுதி மாதிரி தெரியுது. பெரிய பெரிய வீடுகள் இருக்குது. இது இந்த ஊர் இல்லை இதுவும் ரெட்டியாப்பட்டி தான். இது வந்து ரெட்டியாப்பட்டி போல். அது வந்து ரெட்டியாப்பட்டி, இது ரெட்டியாப்பட்டி. 3-4 ரெட்டியாப்பட்டி இருக்குது. கமுதி தான். அது கமுதி வந்துட்டோம். கமுதி கிட்ட வந்துட்டேன். கமுதியா ரெட்டியாப்பட்டியா? அது ரெட்டியாப்பட்டி தான் நினைக்கிறேன். கமுதி இது வந்து ரெட்டியாப்பட்டி. கமுதி வரல இன்னும். கமுதி இன்னொரு 5 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும் கமுதி. வந்து கல்லூரணி. ரைட் கல்லூரணி வந்துட்டோம். இந்த ஸ்கூல் இருக்குது பார்த்திங்களா, தேவாங்கர் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இந்த வலது பக்கம் கல்லூரணி வந்துட்டோம். கல்லூரணிக்கு அடுத்து தான் கமுதி வரும். ரோடெலாம் அழகான ரோடாக இருக்குது. நல்லா மரங்கள்லாம் வச்சு நீட்டாக வச்சுருக்கு. ரோடு நல்ல ரோடாக இருக்குங்க. இந்த ரோட்டில் நல்ல ரோடு. விருதுநகர் மாவட்டத்துக்கு நல்ல ரோடு போட்டிருக்கேன். ராமநாதபுரம் மாவட்டத்தில் சிங்கிள், அதுவும் நல்ல ரோடு தான். சிங்கிள் ரோடு நல்லா டபுள் ரோடாக ஹைவே மாதிரி போட்டிருக்காங்க. நல்லா நீட்டாக.
இப்போ வந்து இது வலது பக்கம் போச்சுன்னா அருப்புக்கோட்டை, இடது பக்கம் போச்சுன்னா திருச்சி. அருப்புக்கோட்டை எந்த ஊர்னு கவனிக்கலை நான் சரியா. இடது பக்கம் வலது பக்கம் போனால் இடது பக்கம் போனால் அருப்புக்கோட்டை, வலது பக்கம் எந்த ஊருன்னு சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க. வலது பக்கம் போனால் எந்த ஊர் வரும்னு. திருச்சுலி. அது திருச்சுலி. இல்லை வந்துட்டேன். அருப்புக்கோட்டை வந்துட்டோம்ங்க. கமுதிங்கிறேன். அருப்புக்கோட்டை கமுதி தான் ஏற்கனவே நம்ம வந்துட்டோம்ல. இதே கமுதிங்கிற பாருங்க. அருப்புக்கோட்டை வந்துட்டோம். விருதுநகர், ஸ்ரீவில்லிபுத்தூர், அருப்புக்கோட்டை உள்ளே வந்துட்டோம். நான் கமுதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது கமுதி தாண்டி தான். கமுதி வந்துட்டு தாண்டியில் இப்போ கமுதி நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அருப்புக்கோட்டை கிட்டே நெருங்கிட்டோம். சாரி மன்னிச்சுக்கிறேங்க. கமுதின்னு சொல்லிட்டேன். இப்போ அருப்புக்கோட்டை கமுதியை தாண்டி அருப்புக்கோட்டையெல்லாம் போயிட்டு இருந்தோம். அருப்புக்கோட்டைக்குள்ளே வந்துட்டோம். அருப்புக்கோட்டையில் அந்த வெளிப்புற அந்த ராமலிங்க விலாஸ் மில்லுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் தாண்டி இப்போ போய்கிட்டு இருக்கோம். என்ன பஸ் இது? ப்ரைவேட் பஸ் இந்த ரூட்டில் நிறையா ஓடுதுங்க. ப்ரைவேட் பஸ் ராம்நாடோட ப்ரைவேட் பஸ் கம்மி தான். இந்த அருப்புக்கோட்டை ரூட்டில் ப்ரைவேட் பஸ் நிறைய ஓடுது. ஆனால் டிராஃபிக் பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. இப்படின்னு வந்தால் இன்னொரு வண்டி போக முடியாது. இது வந்து மதுரை தூத்துக்குடி 4 வழிச்சாலை பிரிட்ஜ். இது இடது பக்கம் போனால் தூத்துக்குடி, வலது பக்கம் போனால் மதுரை. 4 வழிச்சாலை இது. இப்போ இது உள்ள நேராக போனால் அருப்புக்கோட்டை. இப்போ ராமநாதபுரத்துலேருந்து அருப்புக்கோட்டை டூரில் ராமநாதபுரம் டு முதுகுளத்தூர் தேர்வழி வழியாக உத்தரகசமங்க தேர்வழி வழியாக வந்த ஒரு பஸ்ஸில் அப்புறம் அங்கேருந்து இன்னொரு பஸ் மாதிரி கமுதி, பேரையூர், கமுதி வழியை வந்து அருப்புக்கோட்டை வர்றோம். அருப்புக்கோட்டையோட காட்சிகள் பாருங்கள். அருப்புக்கோட்டையோட ஊருடைய காட்சிகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சின்ன ரோடு தான் ஊருக்குள்ளே போகுது. மரங்கள் நல்லா வச்சுருக்காங்க. 2 பக்கம் மரங்கள் நிறையா வச்சுருக்காங்க. அருப்புக்கோட்டையில் மரங்கள் பாருங்கள். நிறையா ரோடு பக்கம் சைடு மரங்கள் நிறையா இருக்குது. இது ஜெயவிலாஸ் பஸ் பற்றிலாம். இது ஜெயவிலாஸ் வந்து அதிகமாக இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அருப்புக்கோட்டை தான். ஏன்னா டிவிஎஸ் பஸ்ஸை வந்து கவர்மெண்ட் எடுக்கும்போது ஏன் ஜெயவிலாஸ் பஸ் எடுக்க மாட்டாங்கன்னு தெரியல. டிவிஎஸ் மாதிரி ஜெயவிலாஸ் நிறையா தானே பஸ் வச்சுருந்தேன். டிவிஎஸ்க்கு எடுத்தேன்னா கவர்மெண்ட்டு பஸ்ஸை மாற்றினது. அரசு பேருந்து டிவிஎஸ் பஸ்ஸை தான் அரசு பேருந்து பஸ்ஸாக மாற்றினாங்க. அப்போ ஜெயவிலாஸ் பஸ்ஸை மட்டும் ஏன் மாற்றலைன்னு தெரியல. அவங்க நிறையா தான் பஸ் வச்சுருக்காங்க. தெரியல என்னென்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அருப்புக்கோட்டையுடைய காட்சிகள். அருப்புக்கோட்டை ஊருக்குள்ளே போயிட்டுருக்கோம். அந்த டவுன் பஸ்ஸுகள்லாம் வருது பாருங்கள். டவுன் பஸ் எங்கே போகுது? இந்த ஒரு ஊர் போகுது, நிறையா தெரியல. அருப்புக்கோட்டை கொஞ்சம் நல்லா பெரிய ஊர் தான். அருப்புக்கோட்டை ஒரு நகராட்சி. என்ன போய்கிட்டே இருங்க. எப்படியும் 4, 5, 6, 10 கிலோமீட்டர் ஊருக்குள்ளே போனால் தான் பஸ் ஸ்டாண்டு வரும். அவ்வளோ பெருசு அருப்புக்கோட்டை. இந்த காலையில் அருப்புக்கோட்டைக்குள்ளே போகும்போது காலையில் 9 மணின்னு நினைக்கிறேன். 9-9:15 அருப்புக்கோட்டைக்கு போகிறோம். அருப்புக்கோட்டைக்குள்ளே அதனால் கொஞ்சம் டிராஃபிக் இல்லாத மாதிரி தெரியுது. ஆனால் ஸ்கூலில் வேறு லீவ் இல்லை உங்களுக்கு. ஸ்கூல் லீவ் டைம். அதனால் ஆனுவல் லீவு, முழுப்பரிச்சை லீவு. இது வந்து ராம்நாடு போகிற வண்டியா இது? இல்லை இது ஆமாம். ஆனால் இதே எம்எம்பி ராம்நாடுக்கு ஒன்று போகுது. அருப்புக்கோட்டையிலேருந்து ராம்நாடு வர ஒன்று வண்டி போகுது. அந்த வண்டி இல்லை அது.
இப்போ பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் தூரம் போனால் பஸ் ஸ்டாண்டு வந்துடும். இந்த இடது பக்கம் திரும்பினா விருதுநகர், அதாவது விருதுநகர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகாமல் விருதுநகர் போயிடலாம். இல்லை, இடது பக்கம் தான் போகுது. ஆமாம். அது அந்த ரூட்டில் தான் பஸ் ஸ்டாண்டு போகணும். ஆமாம், இடது பக்கம் போய் தான் பஸ் ஸ்டாண்டு போகணும். அருப்புக்கோட்டை ஊருக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். அந்த புது பஸ் ஸ்டாண்டை நோக்கி போய்கிட்டுருக்கோம். ஜரினா நிறையா கடை இருக்குது அருப்புக்கோட்டையில். ஜரினான்னு அது என்னன்னு தெரியல. இப்போ வந்து பழைய பஸ் ஸ்டாண்டுங்க. பழைய பஸ் ஸ்டாண்டு இது. அருப்புக்கோட்டையுடைய பழைய பஸ் ஸ்டாண்டு. பழைய பஸ் ஸ்டாண்டுடைய ரோடு இது. பழைய பஸ் ஸ்டாண்ட் ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போய், அதாவது நம்ம லெஃப்ட்டில் திரும்பினா விருதுநகர். நம்ம இப்போ நேராக போகிறோம், பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறோம். நம்ம காரில் வந்தோம்னா இந்த சைடு போயிடுவோம், லெஃப்ட்டில் வளைஞ்சிடுவோம். இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறோம்னா நேராக போயிட்டுருக்கோம். அருப்புக்கோட்டையுடைய ஊரின் காட்சிகள் நல்லா ஃபுல்லாக காமிச்சிருக்கோம் பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன தென் மாவட்டங்கள், அதாவது ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை, இந்த பக்கத்து மாவட்டங்கள், தூத்துக்குடி, இந்த மாவட்டங்களை பற்றி உள்ள வீடியோக்கள் தான் நான் போட போகிறேன் இன்ஷா அல்லாஹ். வேறு எங்கிட்டும் போகிறதாப்புல இல்லை. ஏன்னா நம்ம தொழில் பண்ணிக்கிட்டு வேறு எங்கிட்டும் இந்த ஆண்டி வேலை போட வேண்டியது. ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா போகிற வழியில் போட வேண்டியது. இதுக்கு டிஸ்க் எடுத்துனா நான் போகிறது கிடையாது. இப்போ விருதுநகரில் ஒரு கல்யாணம் இருக்குது, அதனால் விருதுநகர் போகிறேன். அதனால் இந்த ரூட்டை செலக்ட் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன், அவ்வளோதான். பொழப்பை கெடுத்துட்டுலாம் இப்போ நம்ம வீடியோ போட முடியாது. அந்த கல்யாணத்துக்கு போகும்போது அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போட்ட வேண்டியது முடிஞ்சு வச்சு. சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த அருப்புக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வரப்போகிறோம். அருப்புக்கோட்டை அந்த பஸ் ஸ்டாண்டு ரோட்டில் போய்கிட்டுருக்கோம். இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் முஸ்லீம்கள் அதிகமாக வாழ்கிற ஊர் இது. அதிகமாக வாழ்கிற ஊர். ஒரு நிமிஷம். அருப்புக்கோட்டைக்குள்ளே வந்துட்டோம். இந்த அருப்புக்கோட்டை ரோடு. இது வந்து இந்த ஒரு பள்ளியாசெல்லாம் தெரியுமா இருக்குது, நல்லூர் பள்ளியாசன்னு சொல்லுவாங்க. இது வந்து புது பஸ் ஸ்டாண்டு இது கட்டுறது. அது வந்து ஏற்கனவே பார்த்தா பழைய பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்டு இது. இது வந்து முஸ்லீம்கள் வாழ்கிற தெருக்கள். அதிகமாக 4-5 தெரு வந்து ஃபுல்லாக முஸ்லீம் வாழ்கிறாங்க. நீ இந்த ரோட்டில் நேராக போனால் இதுக்கு போயிடலாம், மதுரை. இந்த ரோட்டில் மதுரை, அதாவது அந்த ஹைவேயில் தூத்துக்குடி ஹைவே இருக்குல்ல, அது வந்து 4 வழிச்சாலை. இது ஊருக்குள்ளே போய் போனால் நேராக போனால் மதுரை தான், பழைய ரோடு, மதுரை ரோடு. இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். அருப்புக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறோம். பஸ் ஸ்டாண்ட் கட்டிக்கிட்டு இருக்காங்க, இடித்து கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க, தெரியுதா? இடித்து கட்டிக்கிட்டு இருக்காங்க பஸ் ஸ்டாண்ட். இப்போத்தான் கட்டினாங்க, அதுக்குள்ளே இடிக்கிறாங்கன்னு தெரியல. இதுவும் எத்தனை நாளைக்கு தாங்கும்னு தெரியல. இதுவும் ஒரு கவர்மெண்ட்டுக்கு கான்ட்ராக்ட் விட்டு கட்டினா 20 வருஷம் தான், அதுக்கு மேலே இடிஞ்சு விழுந்துடும். அப்புறம் புதுசாக கட்டணும். இது கொஞ்சம் இப்போதைக்கு டெம்பரரி பஸ் ஸ்டாண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. டெம்பரரி. அருப்புக்கோட்டை வந்தாச்சு. ஓகே, வீடியோ